சொல்கிறார். உள்ளே போகிறார். கொசுவை தடுத்து நிப்பாட்டிடுறார். அப்போ விநாயகர் என் கூட வந்தவா தான் விடுங்கோ அப்படிங்கிறார். நந்தி பகவான் என்ன பண்ணுறார், அந்த கொசுவை தனியாக கூப்பிட்டு இவனோடையா வந்த அப்படின்னு கேட்குறார். ஆமான்னு சொல்கிறதான். இவனை நம்பி போகாத, நீ அப்புறம் சிரமப்படுவ, பார்த்துக்கோ அப்படிங்கிறதான். என்ன காரணத்தினால அது அப்படி சொல்கிறதுன்னா, நல் எண்ணங்களோடு நம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணோன்னா நீ வாடா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போவார். ஆனால் உங்ககிட்ட ஒரு தீய எண்ணம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதே துதிக்கையாட்டி தூக்கி வீசிடுவார். அதுதான் விநாயகர்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய மகிமை. தர்மத்தில் அவரை மாதிரி ஸ்ட்ரிக்ட் பர்சன் யாரும் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தர்மத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள் விநாயகர். அப்படி இருக்கிறச்சே அந்த கொசு சொல்கிறதான், உங்களுக்கு பொறாமை, விநாயகரோட வந்தால் நான் சிவனை சீக்கிரம் பார்த்துடுவேன்னு உங்களுக்கு பொறாமை அப்படின்னு நந்தி பகவான்கிட்ட சொல்கிறதான். நந்தி பகவான் உடனே சொல்கிறாராம், உன்னையை திருத்த முடியாது, நீ போய் வாங்கி கட்டிக்கோன்னு சொல்லி உள்ளே அனுப்பிடுறாராம். சிவபெருமான் எல்லாருக்கு நேரமும் ஒரு நிமிஷம் தோன்றுவாராம். எறும்புலேருந்து எல்லாம் தன்னுடைய குறைகளை சொல்கிறதுக்காக சிவனை நோக்கி வந்திருக்கு. அப்படி இருக்கடிச்சே இது மனசுக்குள்ளேயே சொல்லின்னு இருக்கு, நான் கடிச்சா மனுஷன் சாகணும், நான் கடிச்சா மனுஷன் சாகணும், நான் கடிச்சா மனுஷன் சாகணும் அப்படின்னு. இவர்கிட்ட வரும்போது விநாயகர் என்ன பண்ணுறார், தன் துடிக்கையாட்டி கொசுவோட தலையை மட்டும் லைட்டாக தடவி விட்டுறாராம்.